மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, ஒரு 5 விஷயத்தை மட்டும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கரூரில் இப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. நடக்கக்கூடாத இன்சிடெண்ட்டு. நிச்சயமாக சொல்கிறேன், இறந்து போன அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வீடியோ ஆரம்பத்தில் சொல்லிடுறேன். அதை தாண்டி ஏன் நான் 5 விஷயத்தை பேசுகிறோன்னா, மொத்த இன்சிடெண்ட்டுக்கும் இந்த ஒத்த மனுஷன் காரணம் அப்படிங்கிற ஒன்றை க்ரியேட் பண்ணுறாங்க. இவர் தாங்க காரணம், இவரால் தான் எல்லாமே நடந்துச்சு, இவர் கரெக்டாக இருந்திருந்தா, இவரோட கட்சிக்காரங்க கரெக்டாக இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது, இவர் தான் மொத்தத்துக்கும் காரணம், இவரை தூக்கி சிறையில் வைக்கணும், இவரை கைது பண்ணணும், வெளியவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஒருத்தருக்கு எதிராக இவ்வளோ வன்மம் கிளம்பும் போது நிச்சயமாக நான் பேசணும், நான் பேசி தான் ஆகணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ ஆரம்பத்தில் என் மைண்டில் ஓடுற அந்த தாட் ப்ராசஸாக இருக்குது. ஏன் இவர் மட்டும் காரணம் இல்லை அப்படிங்கிறத நான் அடித்து சொல்கிறேன்னா, இந்த 5 பாயிண்ட்டை கேளுங்க. நிச்சயமாக இதை அத்தனையுமே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஒரு சீராக இந்த வீடியோவில் நான் அத்தனையுமே அடுக்கி வைக்கிறேன். நான் ஒருத்தன் தான் பேச போகிறேன். எந்த ஃபோட்டோ வீடியோவும் இந்த வீடியோவில் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா எதையுமே என்னால் உங்கள்கிட்ட காமிக்க முடியல. எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது. இந்த வீடியோ நான் எப்போயோ எடுத்துருக்க வேண்டியது. தள்ளி 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 போட்டு இப்போயாவது நான் பேசணும், நான் பேசி தான் அவனு என் தலைவனுக்காண்டி அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் அந்த கேமரா முன்னாடி உட்காந்து நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். வணக்கம், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இவர் சுற்றுப்பயணம் வந்ததுனால இந்த இன்சிடென்ட் நடந்துருச்சு. அதனால் இவர் தான் காரணம். இவர் நடிகராக இருந்து சுற்றுப்பயணம் வந்தாரா, என் படத்தை ஓட வைங்க, நான் டான்ஸ் போடுறேன், நான் பாட்டு பாடுறேன், கச்சேரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்தாரா? எதுக்காண்டி இவர் வெளியே வந்தார்? கட்சி ஆரம்பித்தார் 2/2/2024 அப்புறம் ஏகப்பட்ட தடவை வெளியே வந்திருக்கார். இந்த மாதிரி எந்த இன்சிடென்ட்டும் நடந்தது கிடையாது. இதே மக்கள் சந்திப்பு 5 மாவட்டத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. ஒரு மாவட்டத்துக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி தகவல் வரும்போது வேணாம், இந்த ஏரியாக்குள்ளே போவேனா, பெரம்பலூருக்கு போனால் ஏதாவது தேவையில்லாத பஞ்சாயத்து வரும், நம்ம இந்த பக்கம் அப்புறமா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட ட்வீட் மூலமாகவும் மன்னிப்பு கேட்டு மேடையிலையும் மன்னிப்பு கேட்டு கடந்து போனார். அப்படிப்பட்ட ஒருத்தர் கரூருக்கு போகும்போது இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. அவர் மேடையிலேருந்து பேசிட்டு என்னத்தை பேசிட்டு இருக்காரு, என் படத்தை ஓட வைங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அப்படி டான்ஸ் பண்ணுவோம், இப்படி டான்ஸ் பண்ணுவோம் நான் பேசிகிட்டு இருக்காரு. மக்கள் பிரச்சனை எடுத்து மக்கள் மத்தியில் அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார். இந்த நிர்வாகம் சரியில்லை, இந்த நிர்வாகத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்ததுனால இவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, நம்ம வேற ஒரு நிர்வாகத்தை நம்ம இங்கே கொண்டு வரலாம்னு சொல்லி மக்களுக்கு தேவைப்படுற நிர்வாகம் சார்ந்த அரசியலை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காரு. வெளியே வந்து தன்னுடைய சுயலாபத்துக்காண்டி பயணிச்சுக்கிட்டு இருக்காரா? இவரை கார்னர் பண்ணுற அத்தனை பேருக்கும் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், சுயலாபத்துக்கு பயணிக்கலை. மக்களுக்கு தேவைப்படுற அரசியல், மக்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் அத்தனையுமே சரியாக போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி அரசியல் கட்சி ஆரம்பித்து தலைவராக மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கார். அரசியல் கட்சி ஆரம்பித்த அத்தனை பேரும் மக்களை சந்திக்கிறது இயல்பான ஒன்று. என் தலைமை சந்திக்கும் போது இந்த மாதிரி நடக்கக்கூடாத இன்சிடென்ட் நடக்கும்போது நீ தாண்டா காரணம் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனை இவ்வளோ தூரம் டார்கெட் பண்ணும்போது தான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இது நம்பர் 1. நம்பர் 2, அறிக்கையை ஏன் வரல, செய்தியாளர் சந்திப்பை ஏன் சந்திக்கல, திருப்பி கொண்டு போனார் விஜய், மூஞ்சியை காமிக்காமல் போனார் விஜய். ஏன் அதாவது மற்ற தலைவர் அத்தனை பேரும் பேசிட்டாங்க, இவர் ஏன் பேசலான்னா ஒரு விஷயத்தை ஏன் யாருமே யோசிக்க மாட்டேறீங்க? மற்ற தலைவர்கள் அத்தனை பேருமே இன்சிடெண்ட்டுக்கு வெளியே இருக்காங்க. நடக்கக்கூடாத இன்சிடெண்ட் நடந்திருக்கு. இதற்கு என்னுடைய வருத்தத்தை நான் பதிவு செய்கிறேன். இதுதான் மற்ற தலைவரோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த தலைவர் பேசுகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டதுக்கு காரணம் என்னென்னா, ட்வீட் போட்டார். காரணம் என்னென்னா, இந்த இன்சிடென்ட்டுக்கு காரணகர்த்தாவாக அவர் இருக்காருங்கிறத அவர் ஃபீல் பண்ணுறாரு. என்னையை பார்க்க வந்த மக்கள் இப்படி போயிட்டாங்க, இப்படி நடந்து போச்சு. 38 பேர், முதலமைச்சரோட ட்வீட்டை பார்க்கும்போது நமக்கு தெரியுது 38 பேர் இறந்து போயிட்டாங்க, சின்ன சின்ன குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க. அப்படிங்கிறப்போ அந்த சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்கள்ல, அவருக்கு எவ்வளோ பெரிய இம்பேக்ட் இருக்கும். கொஞ்சம் கூட அவரை மூச்சு விட மாட்டிங்களாயா? உடனே ட்வீட் போட்டுறணும், உடனே மன்னிப்பு கேட்டுறணும், உடனே எல்லாம் பண்ணிடணும். எப்போ எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்பா, என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு, என்னை பார்க்க வந்த மக்கள் இப்படி ஆயிடுச்சா, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு அவருக்கு ஒரு டைம் கூட கொடுக்கக்கூட இங்கே யாருக்கும் டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீ தான் ஏன் காரணம், நீ ஒத்தந்தான் எல்லாத்துக்கும் காரணம். நீ கரெக்டாக இருந்திருந்தா, நீ வெளியே வராமல் இருந்திருந்தா, வெளியே வரணும்னு சொன்னது இவங்க தான், இப்போ நீ வெளியே வராமல் இருந்திருந்தா அப்படின்னு பேசுகிறது இவங்களாம். 2 பக்கம் பேசுகிறது, அறிக்கை செய்தியாளர் சந்திப்புக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது கூட இங்கே தப்பாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய 2வது பாயிண்டாக இருக்குது. இப்போ 3வது பிரதானமான விஷயம், கரூரில் அவர் பேசும்போதே அந்த சினாரியோ அத்தனையும் கவனித்து பார்த்தீங்கன்னா, முதல்ல போலீஸுக்கு நன்றி சொல்லியிருப்பார். நான் கஷ்டப்பட்டு தான் வந்தேன், அவ்வளோ கூட்டம் இங்கே இருக்குது அப்படிங்கிறது போலீஸுக்கு நன்றி சொல்லியிருப்பார். பேசும்போதே மயங்கி விழுந்தவங்களாம் ஆம்புலன்ஸுக்கு வழிவிட சொல்லியிருப்பார். ஒழுங்காகவே அவர் பேசலாங்க என்னை பொறுத்தவரை கரூரில் மற்ற ஏரியாவை தாண்டி. ஏன்னா பேசும்போதே அந்த வைப் அவரால் உணர முடிஞ்சு, எதுவும் நடந்துடக்கூடாது, எல்லாம் சேஃபாக போகணும், மக்களை சந்திக்கணும், தண்ணியை தூக்கி கொடுத்தாரு, மயக்கம் போட்டவங்களை ஆம்புலன்ஸில் ஏற்றினார், காணா போன குழந்தையை கண்டுபிடிக்க சொல்லி அவர் கோரிக்கை விட்டார். மற்ற சுற்றுப்பயணத்தை தாண்டி இந்த சுற்றுப்பயணத்தில் தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப ஆக்வர்டாக இருந்தாங்க. ஏன்னா ஏதோ சம்திங் ராங்காக இருக்குங்கிறத அவர் ஃபீல் பண்ணார். அவரோட பேச்சை பார்க்கும்போது அந்த லைவை பார்த்த அத்தனை பேருக்கு
எல்லாத்துக்குமே தெரியும் சம்திங் ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுடைய கட்சியோட தலைவரும் எங்களுடைய தலைமையும் எங்களுடைய தொண்டர்களும் ஃபீல் பண்ணாங்க. நாங்கள் ஃபீல் பண்ண மாதிரியே அங்கே சம்திங்காக ராங்காக ஆயிடுச்சு அப்படிங்கிறது என்னுடைய 3வது பாயிண்டாக இருக்குது. இப்போ 4வது பிரதானமான விஷயம், என் தலைமை ஆல்ரெடி ஒரு தடவை சொல்லிட்டாரு, ஏன் இந்த மாதிரி குறுகலான பகுதியில் அனுமதி கொடுக்குறீங்க, என்னதான் சார் உங்கள் எண்ணம், எதைத்தான் நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேசிட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய சில பத்திரிகையாளர்கள் விஜய் அவர்களுக்கு குறுகலாக இடம் கொடுக்கப்படுது அப்படிங்கிறத அலாட் பண்ணுற மாதிரி சில விஷயத்தை ஆல்ரெடி பேசிட்டாங்க. நாங்களும் நிறையா ஃபீல் பண்ணது என்னென்னா, நீதிமன்றத்தை வரையும் அணுகி என்ன விஷயத்தை நாங்கள் பேசியிருந்தோன்னா, எல்லா கட்சியும் எங்கெங்கே அனுமதி கொடுக்குறாங்களோ அந்த அனுமதி, பொதுவான அனுமதி கொடுங்க, என்னோட பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுங்கன்னு நான் நீதிமன்றம் வரல, எல்லாருக்கும் ஒரே தராசில் வச்சு அனுமதி கொடுங்க. இவர் உதயநிதி வந்தார்னா எங்கே கூட்டம் போட்டாங்களோ அங்கே கூட்டம், எடப்பாடி பழனிசாமி வந்து எங்கே போட்டார்னோ அங்கே, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இடமாகவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ரவுண்டான அந்த மாதிரி பகுதியில் கொடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமி எங்கே பிரச்சாரம் பண்ணாரோ அங்கே தான் நம்ம தலைவர் விஜய் அவர்களும் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படிங்கிறது தான் இங்கே பிரதானமான காரணமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தலைவர் விஜய் அவர்களுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வரும்போது அப்போ அரசியலை தாண்டி மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கிறவங்க, சார் நீங்கள் எங்கேயோ கூட்டினீங்கன்னா சில பஞ்சாயத்து ஆகிடும் சார், நீங்கள் ஓப்பனாக எங்கேயாவது ஒரு இடத்துல வேறு மாதிரி ஒரு சினாரியோவில் நீங்கள் கூடுங்க, ஏன்னா உங்களுக்கு கூட்டம் ரொம்ப அதிகமாக வருது. ஏன்னா இது முதல் முறை தலைவர் விஜய் அவர்களோட மக்கள் சந்திப்பு கிடையாது. கிட்டத்தட்ட அவர் 5 மாவட்டங்களை முடிச்சுட்டு 6வது மாவட்டம் வரும்போது தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. அப்போ இதற்கு முன்னாடியே காவல்துறை இங்கே உஷாராக இல்லாமல் ஒரு குறுகிய பகுதியில் தொடர்ச்சியாக எனக்கு அனுமதி கொடுக்குதுங்கிறத அவர் தன்னுடைய பிரச்சாரத்தில் சொன்னார், நீதிமன்றத்தில் போய் சொன்னார். பொதுவான அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் அடிப்படையில் எங்களுக்கு இடங்கள் ஒதுக்கப்படணும் அப்படிங்கிற தீர்ப்பையும் வாங்கினார், பிரச்சாரத்திலே வெளிப்படுத்தினார். அதையும் தாண்டி இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. பெரம்பலூரில் முன்னாடியே எச்சரிச்சுட்டு வேணாம் உள்ளே போனால் தேவையில்லாத விஷயம் நடந்துரும்னு சொல்லி பெரம்பலூர் போகாமல் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு கிளம்பி போனார். தன்னையும் தாண்டி இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆல்ரெடி அவருக்கு இதெல்லாம் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கிறத தெளிவுபடுத்திட்டாரு. தெளிவுபடுத்தியும் இந்த அரசாங்கம் காதை கேட்காம, அதாவது கண்டுக்காமல் அவங்க என்ன பண்ணுமோ அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் என் மனசில் ஓடுற 4வது மிக முக்கியமான விஷயமா இருக்குது. 5வது, எனக்கு இங்கே தான் மக்களே பெரிய டவுட் வருது. என்ன டவுட் வருதுன்னா, அதாவது இருங்க ஒரே ஒரு நிமிஷம், முடியல, எனக்கு இந்த அரசு நிர்வாகத்தோட வேகமான செயல்பாடை பார்க்கும்போது சந்தேகம் வருது. திடீர்னு செந்தில் பாலாஜி அவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் இருக்கார். 60 ஆம்புலன்ஸ் பக்கம் ஏதோ போனதாக சொல்கிறாங்க. அடுத்து 2 அமைச்சர் உடனடியாக அவங்க வந்து சம்மந்தப்பட்ட இடத்துக்கு முதலமைச்சரோட அறிவுரை அடிப்படையில் போகிறாங்க. முதலமைச்சர் உடனடியாக அவசர கூட்டம் போடுறாரு, 10 லட்ச ரூபாய் இழப்பீடு அறிவிக்கிறாரு, கனத்த இதயத்துடன் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியீடு வந்து வெளியிடுறாரு. அதுக்கப்புறம் சட்ட ஒழுங்கு டிஜிபியை அங்கே போக சொல்கிறாங்க, மாவட்ட ஆட்சியர் அங்கே போகிறாங்க. இது எல்லாமே இப்போ நான் சொல்கிற சினாரியோ அத்தனையுமே இதே அரசு நிர்வாகத்தில் கள்ளக்குறிச்சி கள்ளசாராயண மரணத்தில் நடக்கிறதுக்கு 3 நாள் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த இன்சிடெண்ட்டில் இவ்வளோ வேகமாக, கிட்டத்தட்ட சில மணித்துளிகள் வேகத்தில் இவ்வளோ வேகமாக நடக்கும்போது எனக்கு உள்ளபடியே இது ஏன் இவ்வளோ வேகமாக நடக்குது, இவ்வளோ வேகமாக இந்த கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நடந்துக்கிறது கிடையாது. இதே மாதிரி கூட்ட நெரிசல் காரணமாக மரணங்கள் நிகழ்ந்துச்சு, இது விமான சாகசத்தை பார்க்க வரும்போது இந்த மாதிரி மரணங்கள் நிகழ்ந்துச்சு, அப்போ கூட முதலமைச்சர் இவ்வளோ வேகமாக வேலை செய்யலையே. ஏன்னா முதலமைச்சர் பங்கேற்ற அந்த நிகழ்வில் தான் அந்த கூட்ட நெரிசல் நடந்துச்சு, அப்பையும் முதலமைச்சர் இவ்வளோ வேகமாக செயல்படலையே. இங்கே மட்டும் ஏன் ஒரு நபர் ஆணையம் அமைக்கணும், அதை தாண்டி இவ்வளோ சினாரியோக்கள் இவ்வளோ வேலைகள் அத்தனையுமே வேகமாக நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு உள்ளபடியே ஒரு மர்மமாக இருக்குது, ஒரு விடை தெரியாத கேள்வியாக இருக்குது. ஒரு நபர் ஆணையம் போட்டிருக்காங்க, அதை தாண்டி தலைவர் விஜய் அவர்களை கைது பண்ணணும்னு சில பேர் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வருது. அதை தாண்டி இந்த விஷயத்தை நீதிமன்றம் தாமாக முன் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியும் சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. எது எப்படி நடக்குதோ, நான் முன்னாடி சொன்னபடி இந்த 5 விஷயம் அடிப்படையில் இதில் தலைவர் விஜய் அவர்களுக்கும் பங்கு இருக்கானா, பங்கு இருக்குது. அவர் மட்டும்தான் காரணம், தாவேக்கா மட்டும்தான் காரணம். தமிழ்நாடு அரசுக்கும் இந்த நிகழ்வுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. முதலமைச்சர் அவரோட அரசு நிர்வாகம் செய்ய வேண்டிய விஷயத்தை செஞ்சுருந்தாங்கன்னா இதை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பிரதானமான விஷயமா இருக்குது. நான் ஒரு இடத்துல அனுமதி கேட்கும் போது அந்த இடம் குறுகலாக இருக்குங்கிறத நான் சொல்லியும் நீதிமன்றம் வரை போராடியும் எனக்கு இந்த கரூரில் கிட்டத்தட்ட இவ்வளோ நாட்கள் 5 நாட்கள் கழித்து தான் அந்த இடம் அனுமதி கொடுத்தாங்க. இவ்வளோலாம் நடக்கும்போது தான் எனக்கு ஏதோ சம்திங் கேள்வி யோசிக்க வேண்டியது இருக்குது, அப்படியே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன். ஒருத்தரை டார்கெட் பண்ணாதீங்க. எல்லா கட்சி தலைவர்களும் தங்களுடைய தொண்டர்களை இந்த இன்சிடெண்ட்டில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பக்கபலமாம் துணையாம் இருக்க உதவி பண்ணுங்கள், பேசுங்க, அரசியல் பண்ணாதீங்க. இது ரொம்ப வருத்தமளிக்கக்கூடிய நிகழ்வு, யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ முன்னெச்சரிக்கையாக நாங்கள் இருந்தோங்கிறது எங்கள் கட்சியை சேர்ந்தவங்க எங்கள் தலைமைக்கு நிச்சயமாக தெரியும். அதை தாண்டி இந்த நிகழ்வு நடந்திருக்கு. எங்களோட நீங்களும் பக்கபலமாக இருங்கயா, தயவுசெய்து அரசியல் பண்ணாதீங்க. அரசியல் பண்ணி குட்டிச்சோராக போனது மட்டும்தான் அந்த சமுதாயத்தில் நடக்குதே தவிர வேறு எதுவுமே நடக்கலை. இந்த நிகழ்வில் அனைத்து கட்சிகளும் ஒரு பக்கம் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு அன்பு வேண்டுகோளோட
இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். இறந்து போன அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை ஆழ்ந்த இரங்கலை பதிவு செஞ்சுட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட ஒரே வேலை அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். இந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தையால் தான் நம்ம நிறையா ஏமாற்றப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அதை சார்ந்து தலைவர் சார்ந்து இந்த நிகழ்வை சார்ந்து க்ளோஸ் வாட்ச் பண்ணுவோம். வேறு எது நடந்தாலும் என் சைட்லேருந்து நிச்சயமாக ஒரு அப்டேட் வீடியோ நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன்.